விழுப்புரம் அருகே உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி மாணவி மோனிஷாவின் உடல் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மறு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு மோனிஷாவின் உடல் எப்ப கொண்டு வரப்பட்டது? மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பணியை எப்ப ஆரம்பித்தாங்க? மர்மமான முறையில் உயிரிழந்த இந்த சித்த மருத்துவக் கல்லூரி மாணவியுடைய உடல்ல மோனிஷாவுடைய உடல் தற்பொழுது மறுபிரேத பரிசோதனை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்று வருகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய உடற்கூறு ஆய்வு கூடத்தில் தான் இந்த மறுபிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்திலிருந்து இன்று காலை பலத்த பாதுகாப்புடன் மோனிஷாவுடைய உடல் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டது. மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த உடற்கூறு ஆய்வு கூடத்தில் தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக மருத்துவ குழுவினர் தற்பொழுது மறுபிரேத பரிசோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. தற்பொழுது மோனிஷாவுடைய தந்தை தமிழரசன் நம்மிடம் இருக்கார். அவர்தான் மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவரிடம் இதற்கான காரணம் குறித்து கேட்கலாம். சார், இப்ப நீங்க மறுபிரேத பரிசோதனை செய்ய கேட்டதற்கான காரணம் என்ன? இதுல உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள்லாம் என்ன மாதிரி சந்தேகங்கள் இருக்கு? இந்த காலேஜில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் என் பொண்ணு சப்போர்ட்டிவா கொஞ்சம் போயிட்டு இருந்தாங்க. அதாவது சப்போர்ட்டிவ்னா ஜூனியர் நம்ம தான் பாதிக்கப்பட்டோம், மீறி பின்னாடி வரக்கூடிய பசங்க பாதிக்கப்படக்கூடாதுக்காக ஜூனியர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இது மறைமுகமாக சப்போர்ட் 2-3 ட்ரிப்பு கூப்பிட்டு அந்த மேடம் மிரட்டியிருக்காங்க. 2-3 ட்ரிப்பு மிரட்டியிருக்காங்க. மிரட்டும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலேஜ் விட்டு ஒன்று தீட்டு கட்டிடுவோம் கூட அந்த மாதிரி கொடூரமான வார்த்தைகளெல்லாம் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு அவங்க 22ஆம் தேதி கல்லூரிக்கு கிளம்பி எங்கள் வீட்டில் இருந்து போயிருக்காங்க. 22ஆம் தேதி எனக்கு 5 மணி நேரம் ஃபோன் பேசுறாங்க. பேசும்போது எனக்கு கல்லூரிக்கு வந்துட்டேன்பான்னு சொல்றாங்க, கல்லூரி விடுதிக்கு வந்துட்டப்பான்னு சொல்றாங்க. என் கூட 2 தோழிகள் மட்டும் தான் கூட இருக்கான்றாங்க. மீது யாராவது கல்லூரியில் இருக்காங்களான்னு சொல்லி கேட்கறேன், இல்லைன்றாங்க. அன்னைக்கு கொண்டு போன சாப்பாடு, அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ், அன்னைக்கு போட்டிருந்த உடைகள் என்ன இருந்ததோ தற்கொலை செய்யப்பட்ட 23ஆம் தேதி தற்கொலை செய்யப்பட்டதா கூறப்பட்ட அப்படியே இருக்குது. இவங்க விடுதியிலிருந்து கல்லூரிக்கு அடுத்த நாள் சென்றிருந்தாங்கன்னா கண்டிப்பா உடைய மாட்டி போயிருப்பாங்க. ஏன்னா கல்லூரிக்கு 6 மணிக்கு வந்தவங்க, கல்லூரி விடுதிக்கு வந்தவங்க 6 மணிக்கு இவங்க பார்க்கலன்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட். அப்ப கல்லூரி விடுதியிலையும் இல்ல, இவங்க கல்லூரிக்கும் போகல. அப்ப எப்படி போயிருக்கணும்? ஒண்ணு அடிச்சு கொண்டு கிணத்துல போட்டிருக்கணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லைனா பேக் அடிக்க வச்சிருக்காங்க. செருப்பு ஒண்ணுக்கு முன்ன முரண்பாடு அடிக்க வச்சிருக்காங்க. சூசைட் நோட்டுன்னு ஒன்று சொல்றாங்க. அந்த சூசைட் நோட்டு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, என்கிட்ட காட்டவும் இல்லை. அந்த சூசைட் நோட்டே கிடையாது, அது அவங்களா எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி 2nd இயர் படிக்கிறாங்க, அது 3rd இயர் இருக்குது. நெட்ல விட்டு 3rd இயர் எழுதியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலி 2nd இயர் தான் படிக்கிறாங்க. நான் பிணக்கூரையில விழுப்புரத்தில் போய் பார்க்கும் போது இங்க அடிபட்டு இருந்துச்சு, பிளட் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, மண்டியில பில்டிங் சைட்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பொண்ணுக்கு வாய் கிழிஞ்சிருக்குது, இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, இந்த கண்ணில் குத்திருக்காங்க. இதெல்லாம் என் கண்ணால பாக்குறேன். ஒரு கிணத்துல விழுவும் போது கிணத்துல தற்கொலையே பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். விழுவும் போது கை உடையும் கால் உடையும் தலையில மோனிஷாவுடைய உடல்ல இருக்கக்கூடிய காயங்களின் அடிப்படையில் இந்த மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறிதான் தற்பொழுது அவருடைய தந்தை வழக்கு தொடர்ந்துள்ளார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மறுபிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த மனுதாரருடைய கோரிக்கையின்படி அவங்களுடைய மருத்துவரான சம்பத்குமாரும் இந்த மறுபிரேத பரிசோதனையில் இருக்காரு. தொடர்ச்சியாக வீடியோ மூலம் அந்த மறுபிரேத பரிசோதனை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பலத்த பாதுகாப்புடன் மோனிஷாவுடைய உடல் மறுபிரேத பரிசோதனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. அல்தாப்.